என் பையனுக்கு வலது கையில ஒரு சின்னதா ஒரு கட்டி வந்தது. அப்போ நான் அந்த கட்டியை பார்க்கும்போது சரி ஒன்றும் செய்யாது தம்பி, அது சரியாயிரும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு பார்க்கும்போது கட்டியோட அளவு வந்து ரொம்ப பெருசாகி என்ன ஆயிடுச்சுன்னா கை ஃபுல்லுமே வீங்கிட்டு, கீழே வரைக்கும் வீங்கிட்டு. மோகன்சி தாத்தா வந்து எனக்கு கட்டி மறையறதுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நானும் அவங்க கூட சேர்த்து ப்ளீஸ் ஏசப்பா இனிமேல் அந்த கட்டி வரக்கூடாது, எனக்கு மறைய பண்ணுங்க ஏசப்பா. ஆனால் அழுது ஜெபம் பண்ணான். இந்த பையன் பாருங்களேன், எனக்கு கையில் இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க எனக்கு சுகம் தாங்க, நீங்க சுகம் தந்தீங்கன்னா தினமும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்தின் இரவு. இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு சுகத்திற்காக, அற்புதத்திற்காக, விடுதலைக்காக நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னும் சில பேர் என்னுடைய அற்புதத்திற்காக நான் ஜெபித்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? வேதத்துல நம்ம அநேக அற்புத சம்பவங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதமான அற்புதத்தை செய்கிறது இல்லை, வெவ்வேறு விதமான அற்புதங்களை ஆண்டவர் வந்து செஞ்சிருக்காரு இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான, நம்ம கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய போகிறாரு. நீங்க அதற்கு விசுவாசிக்கணும். பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரை முழுவதுமா நீங்க விசுவாசிக்கணும். இப்பொழுதோ இந்த நிகழ்ச்சியை கூட நீங்க விசுவாசத்தோட, ஜெபத்தோடு முழுவதுமா பாருங்க. கட்டாயம் இந்த இரவுல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. இப்பொழுது கூட உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நாகர்கோவிலை சேர்ந்த சகோதரி மோனிஷா அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ரொம்ப ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. அதனை தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்கள் ஒரு சிறப்பு செய்தியையும் உங்களுடைய அற்புத விடுதலைக்காக ஜெபிக்கவும் இருக்காங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோட பாருங்க. இது உங்கள் அற்புதத்தின் இரவு. என் பேர் மோனிஷா, நான் நாகர்கோயிலில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்னோட ஹஸ்பண்ட் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, நான் டீச்சராக இருக்கேன். என் பையனுக்கு 6 வயசு ஆகுது. 2024 ஆகஸ்டில் வலது கையில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி வந்தது, சின்னதாக உருண்டையாக இருந்தது. அப்போ நான் அந்த கட்டியை பார்க்கும்போது சரி ஒன்றும் செய்யாது தம்பி, அது சரியாயிரும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாயிட்டு, அந்த கட்டியோட அளவு வந்து ரொம்ப பெருசாகி என்ன ஆயிடுச்சுன்னா கை ஃபுல்லுமே வீங்கிட்டு, கீழே வரைக்கும் வீங்கிட்டு. சின்னதாக ஒரு கட்டி வந்தது, அது என்ன இவ்வளோ பெருசாக வீங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. வலது கையை வந்து அவனால் சுத்தமாக தூக்க முடியல, அவனுக்கு எழுத முடியல, ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியல, விளையாட முடியல. ரொம்ப அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எப்போவும் அம்மா வலிக்குதுமான்னு சொல்லிட்டே இருந்தான். கை ரொம்ப வலிச்சிச்சு, என்னால் தாங்கவே முடியல. அதனால ஸ்கூலுக்கே போகல. நான் வந்து என்னோட தையெல்லாம் தூக்கவே முடியாது. டெய்லியும் நான் வந்து காய்ச்சலும் உண்டப்போ நான் படுத்து தான் இருந்தேன். உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அடுத்தது வந்து வெட்டி எடுத்து அதை போய் உள்ளே என்ன இருக்குன்னு எடுத்துட்டு வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் நினச்சோம் ஒரு சும்மா சாதாரண கட்டி, ஏதாவது ஒரு மெடிசின் கொடுப்பாங்க சரியாயிரும் நினச்சி தான் போனோம். ஆனால் டாக்டர்ஸ் இப்படி சொல்லும்போது நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். என்னடா டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணோம், எக்ஸ்ரே எல்லாமே நாங்கள் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை காட்டும் போது அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த கட்டியை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க டாக்டர். அப்போது நாங்கள் சொன்னோம், டாக்டர் எங்களுக்கு ஒரு 5 days மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வரோம் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் நாளைக்கே வரணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை டாக்டர் ஒரு 5 days மட்டும் டைம் கொடுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்போ இதே மெடிசனை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, 5 days கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பையனோட ரிப்போர்ட்டை வச்சு கொஞ்சம் வெளியே தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் விசாரித்தேன். அப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. அப்போ வந்து அந்த கட்டி வந்து அந்த எலும்பில் கொஞ்சம் டச் ஆகி ஆச்சு அப்படின்னா ஒரு நேரத்தில் சிலருக்கு கையை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துனாங்க.
ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அடுத்த நாள் செப்டம்பர் 1 அன்னைக்கு நைட்டு அற்புத பெருவிழா நடந்தது. அதை நாங்கள் குடும்பமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது வியாதி உள்ளவங்களுக்காக என்னென்ன வியாதி இருக்கோ கட்டி உள்ளவங்களுக்காக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணாங்க. மோகன்சி தாத்தா வந்து எனக்கு கட்டி மறையறதுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு கூட சேர்த்து ஏசப்பா கட்டி எனக்கு மறைய பண்ணுங்க, நான் டெய்லியும் நான் அவங்ககிட்ட ஜோமி இருக்கேன், என் கட்டி எனக்கு மறைய பண்ணுங்க ப்ளீஸ் ஏசப்பா, இனிமேல் அந்த கட்டி வரக்கூடாது, எனக்கு மறைய பண்ணுங்க ஏசப்பா. ஆனால் அழுது ஜோம் பண்ணான். அப்போ அவன் அழுது ஜோம் பண்ணுறதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, ஒரு டைம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல ஏசப்பா போயிட்டு இவ்வளோக்குள்ள அவன் வந்து அழகாக ப்ரேயர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே குடும்பமாக அந்த கட்டியில் கையை வச்சு ப்ரேயர் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் என் பையனோட கையை பார்க்கும்போது அந்த கட்டியோட அளவு ரொம்ப சின்னதாகி அது வீக்கம் எல்லாம் போயிடுச்சு. அப்போது அவன் கையெல்லாம் நல்லா தூக்க முடிஞ்சுது. அவனுக்கு அவன் அந்த கையை வச்சு என்னன்னாலும் பண்ணான். நான் ஷர்ட்லாம் அழகாக போட்டான், அவன் எழுத முடிஞ்சுது, எல்லாமே பண்ண முடிஞ்சுது. அம்மா அழகாக நான் எழுதுறேம்மா, எனக்கு எழுதலாம் முடியுது அப்படின்னு சொன்னான். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டரே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அடுத்தது வந்து எங்கள் டாக்டர் வந்து மெடிசனே கொடுக்க வேண்டாம், இப்பெல்லாம் நிறுத்திடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் வர வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம், கட்டி சரி ஆயிட்டுல அப்படின்னு டாக்டர்னு சொன்னாங்க. இப்போ என் பையனோட கையை பார்த்தீங்கன்னா கையில் கட்டி சுத்தமாக இல்லை. ஏசப்பா அந்த கட்டியை மறைய பண்ணிட்டாங்க. இப்போ என் பையன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் என் பையனோட கையில் உள்ள கட்டியை மறைய பண்ண ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தின் இரவு இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சுட்டு வரீங்க. நம்மலாம் ஜெபிச்சுட்டு வரோம், ஜெபிச்சு கொண்டு வரோம். நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. நிறைய பேர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. இப்போதான் அதுக்கு சாட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு கூட ஒரு சாட்சிகளை பார்த்தீங்க. நாகர்கோவிலை சேர்ந்த சகோதரி மோனிஷா, அவருடைய மகனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. கையிலிருந்து கட்டியிலிருந்து இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். பாருங்க, இந்த சாட்சியை கேட்கும்போது ஒரு விஷயம் பாருங்களேன். நான் வந்து எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் தினமுதோறும் ஜெபிப்பேன் அப்படின்னு அந்த பையன் வந்து ஜெபிச்சிருக்கிறார். இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு அற்புதம் செய்வார். சில வேளையில நம்ம பொருத்தனை செய்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பையன் பார்த்தீங்களா, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் தினமும் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறான். இன்னும் நிறைய பேர் வந்து நான் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிப்பாங்க. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நடக்கும். நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது முதலாவதாக நீங்கள் வந்து அந்த பொருத்தனை நிமித்தம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் அப்படின்னு அந்த பொருத்தனை பண்ணுறதுக்கு சாட்சியாக இருக்கீங்க. அடுத்ததா காலம் ஃபுல்லாக இந்த பொருத்தனை நிமித்தம் நீங்கள் வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தருணம் வரும். பாருங்க, உதாரணத்துக்கு அன்னாள் ஒரு பொருத்தனையின் ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கு சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இந்த அன்னாளுக்கு குழந்தை கிடையாது, ரொம்ப வருஷமா குழந்தை கிடையாது. அதனால அன்னாளுக்கு நிறைய நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், கசப்பு, மனம் கசந்து அழுதாள். அப்போ ஒரு பொருத்தனை ஜெபம் பண்றான். என்னோட நிந்தைய மாத்தினீங்க, எனக்கு ஒரு குழந்தைய நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். சரி, அவ ஜெபிச்சா. அவ ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவ வாழ்க்கையில அற்புதம் செஞ்சு அவளுக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டாரு. இந்த பொருத்தனை எப்படின்னா, அந்த குழந்தைய கொண்டு
கர்த்தருடைய தேவாலயத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அந்த தேவாலயத்துலேருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. எனக்கு இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையாக இருந்தது, அதனால் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, நான் கர்த்தருக்குள்ளே கொடுத்துட்டேன், அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு கொடுத்துட்டேன். அது ஒரு சாட்சி. அடுத்ததாக அந்த குழந்தை எப்போல்லாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறீங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு அந்த பிள்ளையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் உடம்பு முடியாம போயிருச்சான். ரொம்ப சீரியஸான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். நான் அரிசியே சாப்பிட மாட்டேன், இனிமே அரிசியை நான் விட்டுறேன், நான் அரிசியால் செய்யப்பட்ட உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணி அது அற்புதம் நடந்து அவங்க பிள்ளைகளுக்கு சுகம் ஆயிடுச்சு. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை எங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அவங்க மதியானம் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம், அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அரிசி வச்சதான் சாப்பிட மாட்டாங்க. அரிசி மாவு தோசை அதெல்லாம் சாப்பிடுவோம். தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நீங்கள் இதை சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியல, நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருந்தேன், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்தா இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அது ஒரு சாட்சியான அனுபவம். அடுத்ததை பாருங்கள், அது நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த ஒரு பொருத்தனை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். அது நம்ம கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். அந்த ஆண்டி பாருங்கள், சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அரிசியில் தான் நமக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கட்டும், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், எது செஞ்சாலும் அரிசியில் தான் செய்வாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். மற்றவங்க சாப்பிடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பொருத்தனை பண்ணும்போது அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நாங்களாம் சாப்பிட்டுட்ருக்கோம், நீங்கள் போய் இப்படி சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார்ல, அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. நீங்களாம் சாப்பிடும்போது கஷ்டமாக இருந்தாலும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, என் பிள்ளைங்களோட ஜீவனை பாதுகாத்து கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக நன்றி நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, ஒரு காரியம் ஒரு துதி இருக்கிறதுக்கு இந்த பொருத்தனையான ஜெபம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த பையன் பாருங்களேன், எனக்கு கையில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு சுகவீனம் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, நீங்கள் எனக்கு சுகம் தாங்க, நீங்கள் சுகம் தந்தீங்கன்னா தினமும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பொருத்தனை ஜெபிச்சிருக்கிறார். ஏசு அற்புதம் செய்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், வலியோடு இருக்கலாம், கட்டியோடு இருக்கலாம். ஏசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனைகள் இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள், ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையிலையும் ஒரு நன்மை நடக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்ன காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடை காணப்படுதோ அந்த காரியத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. வேலைக்கான தடைகள் மாறட்டும், படிப்புக்கு உண்டான தடைகள் மாறட்டும், ப்ரமோஷனுக்கு உண்டான தடைகள் மாறட்டும். நேக பிள்ளைகள் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து இருக்கிறாங்கப்பா. என் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடையா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்துல தடைன்னு ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யறதற்காக நன்றி அப்பா. பலவீனப்பட்டோர் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கரம் வைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கைகள் கால்கள் எல்லாம் பலன் கொள்ளட்டும். தூக்க முடியாத கைகள் பலன் கொள்ளட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். பாதத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்க, பாதத்துல வலியோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தலையில வலியோட ஜெபிக்கிறாங்க, வலிகள் எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வலிகள் எல்லாம் மாறட்டும். தலையில வலி மாறட்டும், முதுகு தண்டில் காணப்படுகிற வலிகள் மாறட்டும், எலும்பு தேய்மானத்தினால உண்டான காரியங்கள் மறையட்டும், கால்களில் வலிகள் மறையட்டும். இயேசுவே, நீர் வலிகளை சுகமாக்குறதற்காக நன்றி. நெடுநாள் இருக்கிற பிரச்சனையோட ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு இந்த வியாதி இருக்கு, இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும். உடல் உறுப்புகள்ல, சரீரங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே,
காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமீன். நேயர்களே, ஒரு அற்புத சாட்சியை பார்த்தோம். சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய அற்புத சுகத்திற்காக ஜெபித்தாங்க இல்லையா? நீங்களும் சகோதரியோடு இணைந்து ஜெபித்திருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய அற்புத சுகத்திற்காக உங்க தனிப்பட்ட ஜெபத்துல, உங்க குடும்ப ஜெபத்துல நீங்க ஜெபித்து கொண்டே வாங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. கட்டாயம் நீங்களும் ஒரு சாட்சியா மாற போறீங்க. சரி நேயர்களே, தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த அற்புதத்து நிறைவு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் நான் சந்திக்க வரேன். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.